birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Mummy. Happy birthday to you. Hi friends, welcome back to my channel Erin Vlogs. இன்னைக்கு என்னடா பர்த்டே சாங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் என்னை விஷ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த கேக் தான். இது வந்து ஒரு வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் பண்ண ஒரு பிஸ்கட் கேக். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். போர்போன் பிஸ்கெட்டு, ஈனோ, அப்புறம் பால், இது 3 வச்சு எப்படி இன்றைக்கி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி போர்போன் பிஸ்கெட் வந்து இது ஒரு 80 கிராம் இருக்குது, ப்ளஸ் இது ஒரு 150 கிராம் இருக்குது. நான் இன்றைக்கி 150 எங்கே இதாக இருக்குது 150 கிராமு. அப்புறம் இது ஒரு 60 + 20 60 + 80 கிராம். இது ரெண்டும் வச்சு, அப்புறம் ஒரு ஈனோ, அப்புறம் ஒரு 2 கிளாஸ் 400 ml பால், இவ்வளோதையும் வச்சு இன்றைக்கி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறது வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் குக்கரை வந்து ஹீட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் எதாவது இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுக்கோங்க. வச்சு இதை க்ளோஸ் பண்ணி விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேக் பேட்டர் வந்து வைக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கேன். அதில் வந்து ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிஸ்கட்டை பவுடர் பண்ணி எடுக்கணும். இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் ஆர் க்ரீம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பிஸ்கட்லேயே இந்த சுகர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த க்ரீமில் வந்து நல்ல சுகர் அண்ட் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிலும் எதுவும் விட வேண்டாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அடித்து எடுக்கும்போது எல்லா பிஸ்கெட்டுமே பவுடர் ஆகிட்டாங்கிறத ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணி, அப்புறம் நான் இன்றைக்கி 400 ml வந்து பால் எடுத்துருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுங்கிறது. ஸோ இது ஃபஸ்ட் எல்லாத்தையும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு ஏதாவது ஒன் டைரக்ஷனுக்கு வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஓரளவு 200 ml பால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நான் 400 ml எடுத்து வச்சுருந்தேன், அதில் 200 இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து பாலோட அளவை நம்ம பார்க்குறத விட அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும், இந்த அளவுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஆல்ரெடி ஆயில் வந்து தடவி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் விட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ அது ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். இப்போ இதை ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் இதை வைக்கலாம். விசில் போடாமல் ஒரு அரை மணி நேரம் மீடியம் ஹீட்டில் வந்து இதை பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது கரெக்டாக அரை மணி நேரம் ஆனபோது நான் இதை பார்த்துருக்கேன். இதை வந்து ஏதாவது ஒரு டூத் பிக் இல்லைன்னா இதே மாதிரி சின்ன ஒரு குச்சி வச்சு இதை குத்தி பாருங்கள். இதில் ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு பேக் ஆகிருக்கு. கேக் ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். என்னோடய கேக்கில் வந்து மேலே சின்னதாக கிராக்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் ஈனோவோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கிராக்ஸ் வராது. மற்றபடி எவ்ரிதிங் ஓகே, சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. இதில் வந்து சின்ன ஒரு டெக்கரேஷன் கொடுக்கலாம், பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போதே எனக்கு ஒரு ஆள் ஹாப்பி பர்த்டே பாட ஆரம்பிச்சது. இன்னும் நிற்கலை. அவள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறா. இதெல்லாம் இன்றைக்கி மாறணும்னா எப்படியும் 2 days ஆகும். நாங்கள் வந்து வீட்டிலலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. என்னோட இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 5 years தான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி என்னோடய பர்த்டே வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் மாட்டக்கூடாத ஒரு ஆள்கிட்ட மாட்டிட்டேன். அதனால தான் இன்றைக்கி இந்த கேக் எல்லாம் பண்ண வேண்டி வந்துச்சு. அது வேறு யாரும் இல்லை, நான் பெற்ற என் அம்மா தான், என் பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்டேட்டஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து என்னோடய ஃபோட்டோ போட்டு ஒருத்தவங்க எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னம்மா உங்கள் ஃபோட்டோ வந்திருக்குன்னு பார்த்துட்டு இப்போ என்ன கீழே ஹாப்பி பர்த்டே இருக்குங்கிறத பார்த்து தான் உடனே பயங்கர எக்ஸைட்டடாகிட்டு இப்போ உடனே கேக்கு பண்ணி தான் ஆகணும்
அப்படி பாயசம் காய்க்கணும் அப்படி இப்படின்னெல்லாம் அவளோட ஸ்டெப்பில் தான் இதெல்லாம் பண்ணேன். சரி அப்படியே அதை வீடியோவாக போடலான்னு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்ல சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. இந்த கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ யாராவது ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய பர்த்டே ஸ்பெஷல். இன்றைக்கி அடை பாயசமும் கேக்கும் பண்ணியிருக்கிறேன். பாயசம் ரெடி பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளாடி கேக்கு ஃபுல்லும் காலி. இனி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்குங்கிறது. உண்மையிலே இது நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.